வணக்கம் நண்பர்களே. திருச்செந்தூரில் சூரபத்மனை முருகன் வதம் செய்வார். சூரபத்மன் யார்? எளியோர்களை இம்சித்து, எளியோர்களை வஞ்சித்து, எளியோர்களை கொடுமை செய்து இந்த உலகத்தையே ஆட்டி படைத்த ஒரு சூரன். அவனை வதம் செய்வது தான் முருகனுடைய அவதாரம் என்று அங்கு வதம் நடைபெற்றது, சூரசம்காரம். ஆனால் இப்போது நவீன சூரபத்மன்கள்லாம் இணைந்து முருகனை வதம் செய்ய முயற்சிக்கிறார்கள். அதில் ஒரு பகுதி தான் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும், அதுவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் நான் அதை செயல்படுத்த மாட்டேன், அதற்கு நான் மேல்முறையீடு செல்வேன், அது ஒரு மதத்தினர் புண்படுத்தும் என்று வாதம் செய்து ஒரு அரசு செயல்பட்டது. அது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் ஒருபடி மேலே போய் பாராளுமன்றத்தில் இந்த நீதிபதியை உயர்நீதிமன்றத்திலிருந்து நீக்க வேண்டும், அதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா, அப்படி ஒரு மசோதா நிறைவேறினால் அது குடியரசுத் தலைவர் அனுமதிப்பாரா, உச்சநீதிமன்றம் அனுமதிக்குமா, யார் அனுமதிக்க வேண்டும் என்ற அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒரு மசோதா வச்சோம். இப்படி ஒரு புத்திசாலி எம்பி திருச்சி சிவா அவர் சொல்கிறார், அவரை பதவி நீக்கம் செய்யுங்கள். யாரை? ஜிஆர் சுவாமிநாதனை. எதற்காக? இந்த நவீன சூரபத்மன்கள்லாம் சேர்ந்து சூரசம்காரம் ஆக போகிறாங்க. எலெக்ஷனில் தோற்கிறது, ஒரு தேர்தலில் தோற்று அடுத்த ஒரு தேர்தல் வெற்றி பெறுவது, மீண்டும் ஆட்சி செய்வது, ஒரு தவறுகளின் மூலம் பாடம் கற்று ஜனநாயக ரீதியாக அடுத்த தேர்தலில் வர்றது அப்படிங்கிறதே இனிமேல் இருக்காது. ஏன்? இங்கு இனி நடக்கப் போவது சூரசம்காரம். இந்த நவீன சூரபத்மன்களை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்து அவதாரம் எடுத்து வரப்போவது யார்? இந்த சூரபத்மன்கள்லாம் சேர்ந்து இப்போ முருகக்கடவுளை வதம் செய்வதற்கு ரெடியாக இருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கிற இயற்கையான காட்சி. அப்படி ஒரு சூரபத்மன்கள்லாம் சேர்ந்து முருகனை வதம் செஞ்சிட முடியுமா? பொதுமக்களுடைய கருத்து என்ன? இந்த சூரபத்மன்களே திரும்பவும் தேர்ந்தெடுக்க போகிறீங்க? இந்த நவீன சூரபத்மன்களை திரும்பவும் அந்த மக்களாட்சிங்கிற பேரில், ஜனநாயகன்ற பேரில் இவங்க திரும்ப வரப்போகிற முயற்சி பண்ணுறாங்க. இவங்களே அனுமதிக்க போகிறீங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் அத்தனை எளிதானவர்கள் அல்ல. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.